வணக்கம். முதல்ல பூண்டு மசிச்சு குழம்பு வச்சுக்கலாம். நான் கீரை கடையிற சட்டியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருந்தேன். அதில் 2 பழுத்து தக்காளியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, கொஞ்சமாக வெங்காயம், சீரகம், வெந்தயம் இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு கலந்து விட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. மத்தால லேசாக மசிச்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் திரியாக இருக்கட்டும். இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கிட்டு இதில் ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். இது இருக்கட்டும். ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருந்தேன். அதில் கொஞ்சமாக வடகம் தாளிச்சிக்கிட்டு கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டுக்கிறேன். கூடவே கொஞ்சம் வெந்தயமும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த குழம்பு அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டு இந்த மிளகாத்தூள் புளி தண்ணியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு கடைசியாக கொஞ்சம் வெல்லம் சேர்த்து கொத்தமல்லி தழையும் சேர்த்து இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, பூண்டு மசிச்சு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ தேங்காய் கடலைப்பருப்பு கூட்டு செஞ்சுக்கலாம். நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருந்தேன். அதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்கிக்கிறேன். இது கூட உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு காஷ்மீரி மிளகாய்த்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் கலருக்காக. சேர்த்துட்டு இதில் தண்ணி ஊற்றி இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வேகட்டும். இப்போ கடலைப்பருப்பு 100 கிராம் அளவுக்கு வேக வச்சு வச்சுருந்தேன். இதை லேசாக மசிச்சு விட்டுக்கலாம் ஒன்றும் பாதியமாக. இப்போ அந்த வெங்காயம் தக்காளியோட இந்த கடலைப்பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போது இது கூட ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகத்தை க்ரஷ் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு கைப்பிடி நிறையா தேங்காய் துருவி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் தாளித்து கொட்டிக்கலாம். ஒரு அருமையான தேங்காய் கடலைப்பருப்பு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு ப்ளெயினான மோர் குழம்பு செஞ்சுக்கலாம். ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கிறேன். இதெல்லாம் பொரிஞ்சு வந்த பிறகு இது கூட கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி, துருவின இஞ்சி கொஞ்சம், 2 பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட 100 ml அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணியும் கலந்து விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கொதிக்கிறதுக்கு முன்னாடியே இது கூட ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு ஸ்பூன் கடலை மாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நுரைச்சி வர மாதிரி கொதிக்க வைக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, ஒரு ப்ளெயினான மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் காய்கறிலாம் எதுவும் இல்லைன்னா வெறும் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகாய் வச்சு இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.